உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா 2025 வருடத்துக்கு உண்டான, அதாவது 2025 வருடத்துக்கு உண்டான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் அதாவது என்னென்ன நிகழ்ச்சிகள் முதல்ல வரப்போகுது அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துருவோம். அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆடி 18. அடுத்தது வந்து பார்த்தா 8ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி, அதுபோக வரலட்சுமி விரதம்னு சொல்லுவாங்க. அடுத்தது 9ஆம் தேதி ஆவணி அவிட்டம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 16ஆம் தேதி கோகுல அஷ்டமி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 22ஆம் தேதி வாஸ்து நாள், அதுபோக அன்னைக்கு அமாவாசையும் வருது, சரிங்களா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. இந்த ஆகஸ்ட் மாதம் இத்தனை ஒரு நிகழ்ச்சிகள் வர்றதுனால வாஸ்து முறைப்படி செய்கிறவங்க வாஸ்து முறைப்படி நீங்கள் செய்துக்கலாம். அமாவாசை பௌர்ணமி வழிமுறை பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த தெய்வங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய பூஜைகள் அதாவது பரிகாரங்கள் நம்ம பண்ணிக்கலாம். இது செய்துகிறது நமக்கு ஒரு அற்புதமான இது ஒரு தருணம் நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா. அதே மாதிரி முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இதுபோல் காணொளிகள் நீங்கள் ரெகுலராக தொடர்ச்சியாக பார்க்க முடியும். அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சொல்ல வர்றதை கமெண்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இது போக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா. அப்படி இருக்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் தான் பிறக்கப்படுது. இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது வந்து சிம்ம ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதுதான் நம்ம ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்தா சிம்ம ராசிக்காரங்க எப்பயுமே அதாவது வெள்ளந்தி மனுஷன்னு சொல்லுவாங்க. வெகுளித்தனமான ஒரு ராசிக்காரங்க யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க தான். பொதுவாகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசி சிம்ம ராசிக்காரங்க தான். சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் அடிச்சுட்டு கொடுத்தா கூட வாங்கி சாப்பிட்ருவாங்க. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த சிம்ம ராசிக்காரங்க. அடிக்கவும் தெரியும், அணைக்கவும் தெரியும்னு சொல்லுவாங்க. அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான், சாமி என் ராசிக்கு எந்த கடவுளை கும்பிட்டா அது நல்லது, எந்த கோயிலுக்கு போனால் எனக்கு நல்லது நடக்கும், அது வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உங்கள் ராசிக்கு நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீ லலிதாம்பிகை, அதாவது வந்து பார்த்தா திருமியஞ்சூர் அந்த இடத்துல இருக்குங்க. அந்த கடவுளை தான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு உகந்த கடவுள். அதை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறையா மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா. ஏன்னா இப்போ வரைக்குமே நம்ம இப்படி தான் வாழணும் நினச்சிருந்தீங்கன்னா சிம்மராசிக்கு எப்படியே நீங்கள் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் இது வரைக்குமே அதான் சொன்ன விவரம் இல்லாமல் வாழ்ந்துட்டீங்க. அப்படியேப்பட்ட ராசிக்காரர்களுக்கு ஏதோ இந்த ஆகஸ்ட் மாதமாவது ஏதாவது ஒரு மாற்றங்கள் கொடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிபதி யாருன்னா சூரியன் தான். நெருப்பு ராசி, மாத கிரகன்னு சொல்லக்கூடியவரே இந்த சூரியன் தான். நீங்கள் தமிழ் மாதம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆங்கில மாதம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த 2 மாதத்தையுமே இந்த வரவு செலவு நிர்ணயிக்கிறது யார், இது எல்லாமே யாருன்னா சூரியன் தான். உங்கள் ராசிக்கு அதிபதி தான். பொதுவாக அப்படியேப்பட்ட சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு வந்து 12வது பாவகத்தில் உட்காந்துருக்கிறார். ஒரு விஷயம் மட்டும் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, 6, 8, 12 இந்த 3 இடத்துல ஒரு கிரகம் உட்காரும்போது அந்த கிரகம் வந்து கொஞ்சம் குறைச்சி தான் வேலை செய்வார். அது குறிப்பாக 12ஆம் இடத்துல உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக வேலை செய்ய மாட்டார். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ எங்கே உட்காந்துருக்கிறாரு, 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு, கடக ராசியில் உட்காந்துருக்கிறாரு.
அப்போ கடகராசியில் உட்காந்துருக்கிறாருன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு தான் உங்கள் ராசிக்கு வராரு. அதாவது ஒவ்வொரு மாதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் சுக்கிரன் இருப்பார். தமிழ் மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை மாதம் எடுத்துக்கோங்க, மேச ராசியில் இருப்பார். வைகாசி மாதம் எடுத்துக்கோங்க, ரிஷப ராசியில் இருப்பார். ஆனி மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மிதுன ராசியில் இருப்பார். ஆடி மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகராசியில் இருப்பார். ஆவணி மாதத்தில் தான் சொந்த வீட்டுக்கு வருவார். இதுபோல் 12 மாதத்துக்கு 12 வீட்டில் இருப்பார். அப்போ ஆவணி மாதம் 1ஆம் தேதியில் இருந்து ஆவணி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் கரெக்டாக தன் சொந்த வீட்டுக்கு வந்து உட்காந்துருவார். அப்படி உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறவருக்கு அந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுடைய தேவைகள் என்னென்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த சப்போர்ட் முழுமையாக பண்ணிட்டு போவார். ஒரு உதாரணம், நீங்கள் ஒரு வாடகை வீடு எடுத்து போய் சேர்றீங்க. அந்த வீட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்குது. அந்த ஓனர் வந்தால் தானே அதை சரி பண்ண முடியும். அதுபோல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகள் என்ன, அது இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் சரி பண்ணிடுவார். அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதியில் இருந்து உங்களுக்கு நல்லதை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்க தான் செய்யுது. எல்லாத்துக்கும் ஒரே தேவை இருக்கிறது இல்லைங்க. அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்கிறவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், குழந்தை பெற்றுக்கிற வயசில் இருக்கிறவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு எப்போ குழந்தை பாக்கி இருக்கும், தொழில் ரீதியாக சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு எப்போ வந்து தொழில் நல்லா இருக்கும், இது போக பார்த்தா சொந்த மண்மனை இல்லாதவங்களுக்கு சொந்த மண்மனை எப்போ வாங்குகிற வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி சில எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அப்படி பார்த்தா சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காரணம் என்னென்னா 18 ஆடி 18 போர்க்குளம் இல்லைங்களா, எதுவுமே செய்ய மாட்டோம். திருமணம், சீமந்தம், வளகாப்பு, திரட்டி, கல்யாணம், நல்லது கெட்டது எதுவுமே செய்ய மாட்டோம் இல்லையா. அப்போ ஆடி பெருக்கு 18 முடிஞ்சு வாட்டி தான் நல்லது நடக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 40% உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ 60% அதுக்கப்புறம் எப்போ நல்லாயிருக்கும், 17ஆம் தேதிக்கு மேலே. ஏன்னா சிம்ம ராசிக்கு அதிபதி தன் சொந்த வீட்டுக்கே வந்து உட்காந்துட்டாருன்னா அப்போ தான் நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், கமிஷன் வேலை, அதாவது இந்த மாதிரி கூட்டு தொழில், சுய தொழில், தொழில் ரீதியாக சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு கை கொடுப்பார். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார், கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு சங்கட செழிப்பு கொடுத்துருவார். சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா அதாவது ஒன்றும் தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் தரமாட்டார், முன்னேற்றம் இருக்காது, உழைப்புக்கு தகுந்த உயரம் இருக்காது, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இருக்காது. மொத்தத்தில் மாடு மாறு உழைச்சி 4 காசுக்கு வந்து புரோஜனம் இல்லாத இருப்போம். சரிங்களா? ஏன்னா இப்போ வரைக்கும் எப்படி இருக்கிறீங்கன்னா, ஒரு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் யாராலையுமே சாதிக்க முடியும். அதே வாய்ப்பே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியாப்பட்ட கோடீஸ்வரனை கூட சாதிக்க முடியாது. அப்போ அந்த வாய்ப்புன்றது உங்களுக்கு எப்போ கொடுக்குறாரு, இந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு வாய்ப்பு தரார். சரிங்களா? அந்த வாய்ப்பு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். ஒரு விஷயம் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதாவது பொது பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 40% தான். ஆனால் அதே சுய ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100%. நீங்கள் பொது பலன் அப்படின்னா உங்களோட ராசிக்கு தான் உங்களுக்கு பலன் சொல்லுவாங்க. அதே உங்களோட ஜாதகம் அப்படின்னா லக்னத்துக்கு வச்சு பலன் சொல்லுவாங்க. அப்போ இப்போ இந்த சிம்ம ராசியில் ராசி ஒன்று தான் நம்ம சொல்கிறோம், ஆனால் நட்சத்திரம் கொடுத்தவங்க மொத்தம் 3 பேர் இருக்காங்க இல்லையா. அப்படி பார்த்தா கேது பகவான் மக நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார். அப்படி பார்த்தா அவரு 4 பாதங்கள் கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த கேது உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரா, ஒரு பாயிண்ட். அடுத்தது அதாவது சுக்கிரன் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார், பூரம் நட்சத்திரம், அவர் வந்து 4 பாதம் கொடுத்துருக்கிறார். அடுத்தது சூரியன், அப்படி பார்த்தா தன்னுடைய ராசிக்கு அதிபதி சூரியன் தான் வீட்டுக்கு ஒரே ஒரு பாதம் மட்டும்தான் கொடுத்துருக்கிறார், உத்திர நட்சத்திரம் ஒரே பாதம். அப்போ இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரா, அது நீங்கள் முதல்ல கவனமாக பார்த்துக்கணும். உச்சம் அடைஞ்சிருந்தாருன்னா உச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராத தரித்திரமன்ட்டான். நீச்சம் அடைஞ்சிருந்தா ராஜபங்கம் நீச்ச யோகம்ட்டான். அப்போ உச்சம் அடைஞ்சிருக்கிறாரா, நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரா,
நட்பாக இருக்கிறாரா, பகையாக இருக்கிறாரா, இது எல்லாமே நம்ம தெரியாமல் எல்லாத்துக்கும் இப்படி ஒரே மாதிரி சிம்மராசிக்காரங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன் கிடையாதுங்க. நட்சத்திரத்துக்கும் ராசிக்கும் அதிபதி வெவ்வேறு இருந்தால் அந்த 2 ராசி அதிபதி ஒன்று நல்லா இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கிற திசா புத்தி அந்தரம் நமக்கு நல்லா இருக்கணும். இது போக நம்ம ஜாதகத்தில் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், அது நீங்கள் இப்படி பார்த்தாலும் 5, 7, 9 தான் வரும், இப்படி பார்த்தாலும் 5, 7, 9 தான் வரும். அப்படி பார்த்தா அந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? அப்படி பார்த்தா 5ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான். 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான். 9ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அப்போ குரு, சனி, செவ்வாய், இந்த 3 அதிபதிகளும், அதாவது 3 கிரகம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரா? 3 விளக்கத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நட்சத்திரத்துக்கு அதிபதி, ராசிக்கு அதிபதி, லக்னத்துக்கு அதிபதி, திசா புத்தி அந்தரம், 5, 7, 9 குரு, சனி, செவ்வாய், இந்த கிரகங்கள் மட்டும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டாங்கன்னா இவருடைய திசா புத்தி நடக்குதும் போது நிச்சயமாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்படி உங்களுக்கு நல்லா இருந்துருச்சு அப்படின்னா இந்த மாதம் நிச்சயமாக உங்களோட வாழ்வாதாரம் சூப்பராக இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எதையை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோ அப்படின்ற இடத்துல தான் இருக்கிறீங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு மார்ச் 29 உங்களுக்கு நல்லா இல்லை. ஏன்னா அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனியில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஒரு ஐதீகம். அப்போ மார்ச் 29 சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாருங்கள் ரொம்ப மன உளைச்சல். நீங்களே வேலை விடுற மாதிரி கூட இருந்திருக்கும். வேலை உங்களுக்கு பறி போயிருக்கலாம். வேலை இருந்து முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கும். 4 காசு சம்பாதிக்கிறது தெரியும், வீட்டில் வச்சு மிச்சம் பண்ண முடியல, அழகு பார்க்க முடியல. நகை நெட்டு இருந்தால் ஒன்று அடமானம் வைக்கலாமா, விற்று சாப்பிட்லாமா? ஏன்னா பொதுவாக சிம்மராசிக்காரங்களுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குதுன்னா, கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுங்குனா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுதுன்ற கணக்கில் தான் உட்காந்துருக்குறீங்க. சரிங்களா? உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை. மொத்தத்தில் பார்த்தா வீடு உள்ள காசு இருந்து வச்சுருந்த காலம் போய் இப்போ வீட்டில் 4 காசு எங்கே இருக்குமோ அப்படின்னு தொலாவர காலத்துக்கு தான் இப்போ வந்துட்டீங்க. இது எல்லாமே இப்போ மாறப்போகுதுன்னு சொல்ல வரேன். இதுக்கு ஆதாரத்தோடு சொல்கிற முதல் விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டுக்கு அதிபதி சூரியன் உங்கள் வீட்டுக்கே வராரு, 17ஆம் தேதி வராரு. இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அந்த சூரியன் உங்கள் வீட்டுக்கு வந்தார்னா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு. 2வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆவது வீட்டுக்கும் 2வது வீட்டுக்கும் 11ஆவது வீட்டுக்கு அதிபதி. ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் தான். அந்த புதன் பகவான் போய் இப்போ ஒரு 1.5 மாதமாக போயிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா கடகராசியில் போய் அவர் வக்கரம் அடைஞ்சிட்டார். அதனால தான் உங்களுக்கு பலன் கொடுக்கல. இப்போ அவரும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதம், இந்த ஆகஸ்ட் மாதத்தில், அதாவது 11ஆம் தேதி அன்னைக்கு அந்த வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். அப்போ நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னா 11ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அவர் இயல்பு நிலையில் இருப்பார். அப்போ தான் உங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவார். 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி. பொதுவாக எல்லாத்துக்குமே 11ஆம் இடம்ன்றது ரொம்ப முக்கியமான இடம் இல்லையா? லாபஸ்தானத்துக்கு அதிபதி போய் வக்கரம் அடையும் போது என்ன பலன் கொடுப்பாரு? ஒன்றுமே தரமாட்டார். அதாவது ஆண்டியாக்கி உட்கார வச்சிருவார். சரிங்களா? அதனால பார்த்தா அவர் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார்னா இயல்பு நிலைக்கு வர ஆரம்பிச்சிருவார், முன்னாடி வர ஆரம்பிச்சிருவார். அப்போ தான் உங்களுக்கு பலன்களை கொடுப்பார். அப்போ 11ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறது உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம். 17ஆம் தேதி சூரியன் உங்கள் வீட்டுக்கு வர்றது அதை விட ஒரு அற்புதமான ஒரு நேரம். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி இல்லை, இந்த 5 மாதமாக அவஸ்தைப்பட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா? இப்போ சனி பகவான் என்ன ஆகிட்டார் உங்களுக்கு பார்த்தோன்னா அவரும் இப்போ வக்கரம் அடைஞ்சிட்டார். ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து அதாவது நவம்பர் 28 வரைக்கும் 138 நாள், கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் அவர் என்ன ஆகிட்டாருன்னா இப்போ வக்கரம் அடைஞ்சிருக்கிறார். அப்போ யாருக்கு நல்லா இல்லையோ அவங்களுக்கு எல்லாமே இப்போ நல்லா இருக்கும். முன்னாடி வரும்போது நல்லது கொடுத்துருந்தாருன்னா இப்போ கஷ்டத்தை கொடுப்பார். முன்னாடி வரும்போது கஷ்டத்தை கொடுத்தாருந்தாருன்னா இந்த வக்கரம் நல்லது கொடுப்பார். அப்போ சிம்மராசிக்கு அஷ்டமத்து சனி இல்லையா, கஷ்டம் தானே கொடுத்துருப்பாரு. இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு 4.5 மாதம் நல்லது மட்டும்தான் கொடுக்க போகிறார். இது ஒரு நல்ல சான்ஸு, நல்ல ஒரு வாய்ப்பு. சரிங்களா? அதாவதுன்றது பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பு பிடிச்சி நீங்கள் மேலே வாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? யாருக்காக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையா நமக்கு தெரியும். வாய்ப்பே கொடுக்காம அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, அதுக்கு ஆக மாட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம நம்புறதுக்கு இல்லை. இப்போ நம்புங்க.
கிட்டத்தட்ட இந்த சனி பகவான் வக்கரம் அடைகிற காலம் ஜூலை 13லிருந்து நவம்பர் 28 வரைக்குமே உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம். சரிங்களா? சாதிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் சாதிக்க போகிறீங்க. எழுதி வச்சுக்கோங்க, நவம்பர் 28 வரைக்குள்ளார உங்களோட எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நடக்கும். இடம் வாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வாங்க போகிறீங்க. மண்மனை கட்டணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கட்ட போகிறீங்க. அதே மாதிரி நான் முன்ன சொன்னது தான், உங்களுடைய ஜாதகத்தில் நட்சத்திரம் ராசி லக்னத்துக்கு அதிபதி நல்லா இருந்து 5, 7, 9க்கு கிரகங்கள் அதிபதி நல்லா இருந்து திசா புத்தி நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்குறது அப்படியே கொடுத்துருவார். சரிங்களா? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு இடம் விற்கிறீங்க. நீங்கள் ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறீங்க. ஒருத்தருக்கு கடனே இல்லை, ஒருத்தருக்கு கடன் இருக்குது. கடன் இல்லாதவங்களுக்கு என்னாகும்? அந்த 50 லட்ச ரூபாய் அப்படியே அவருக்கு சேஃப்டி தான். கடன் இருக்கிறவங்களுக்கு என்னாகும்? அந்த கடன் போக தான் அவங்களுக்கு மிச்சம் இல்லைங்களா? அதுபோல தான் நான் சொல்கிறேன். பலன் என்ன அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு நேரம் நல்லா இருக்குதோ அதுக்கு தகுந்த வாய்ப்பை அப்படியே கொடுத்துருவார். சரிங்களா? குறிப்பாக படிப்பு நல்லா இருக்கும், பயப்பட வேண்டாம். தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும். ஹெல்த்து கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா சிம்மராசியில் பிறந்த குறிப்பாக பார்த்தா பெண்களுக்கெல்லாம் பார்த்தா இந்த மாதவிடாய் பிரச்சனை, 2வது மென்சஸ் நேர தொந்தரவு, வயிற்று வலி, இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்கும். ஓரளவுக்கு குறைகிறதுக்கு சான்ஸ் உண்டு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆண்களுக்கு மன உளைச்சல் இருக்கும், மனக்கவலை இருக்கும். சொத்து வாங்குறது ஒரு பக்கம் விட்டுருங்க, கடன் கட்டி நான் வெளியில் வருவேனா இந்த எதிர்பார்ப்பு இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் பார்த்தா எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோ அப்படின்னு இருந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ நல்லதை மட்டும்தான் கொடுக்க போகிறாரு. கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம், குறிப்பாக வாக்குஸ்தானம். அப்போ நீங்கள் கொடுத்த வாக்கு காப்பாற்ற போகிறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாக்கு கொடுத்துருப்பீங்க. கமிட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வாங்கி அங்கே கட்டுறது, அங்கே வாங்கி இங்கே கட்டுறது, கௌரவத்துக்காக வேண்டி வாழ்ந்துட்டுருக்குறீங்க. சரிங்களா? இது எல்லாமே மாறும், பயப்பட வேண்டாம். சரிங்களா? இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் 8ல் இருக்கிறார். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 8லும் கெட்டிடும் ராஜயோகம். அப்போ 8ஆம் இடத்துல வந்த சனி பகவான் 8ல் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னா என்ன? 8ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு ராஜயோகத்தை தான் கொடுக்க போகிறார். அதுதான் இப்போ வந்து அதாவது நான் சொல்கிற மாதிரி இந்த வக்கர காலம். சரிங்களா? அதனால் என்ன சொல்ல வரேன்னா 100% நீங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம். ஒன்றும் அந்தளவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அது போக உங்களுக்கு வந்து குரு பார்வை இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பொருத்தம் மட்டும் இருந்தால் போதும், கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு குரு பார்வை இருக்குல்ல, இது வரைக்கும் உங்களுக்கு குரு மட்டும்தான் உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலிருந்து நல்லது கொடுத்துட்டு இருந்தார். இப்போ சனி பகவானும் வக்கரம் அடைஞ்சு உங்களுக்கு நல்லது கொடுக்குறாரு. நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஏன்னா நவகிரகத்திலே சுபகிரகம் யாருன்னா குரு தான். குரு கொடுப்பார், எவர் தடுப்பார். குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார். குரு பார்த்தா கோடி நன்மை. கிட்டத்தட்ட 2026 6வது மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் தான் இருப்பார். இந்த இடையில வந்து குரு வக்கரமாகிறார் பார்த்தீங்களா, அந்த டைம் மட்டும்தான் ஒரு 2 மாதத்துக்கு கொஞ்சம் சிரமம் கொடுப்பார தவிர மற்ற டைம் எப்பயுமே உங்களுக்கு வந்து நல்லதாக தான் நடக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். குரு மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தார், இப்போ குரு கொடுக்க போகிறாரு. சனி பகவான் வக்கரத்துக்கு போய் கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி புதன் வந்து வக்கர நிவர்த்தியாகி கொடுக்க போகிறாரு. அடுத்தது சூரியன் தன் வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக நல்லது செய்ய போகிறார். இது எங்கே சுற்றி வந்தாலும் உங்களுக்கு மாற்றம் கண்டிப்பாக வெற்றியில் தான் முடிய போகுது. சரிங்களா? அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கெட்டதுன்னு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் உங்கள் ராசியில் கேது உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா, ஜென்ம கேது, அதுதான் உங்களுக்கு நல்லா இல்லை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்ரீ லலிதாம்பிகை கோயிலுக்கு போய்ட்டு வந்தாலும் சரி, இல்லை ராகு கேதுக்கு காலாஸ்திரி போய்ட்டு வந்தாலும் சரி, இல்லை பக்கத்தில் ராகு கேது சிலை இருந்தால் போய் சுற்றிட்டு வந்தாலும் சரி, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, நம்ம பேச விட்டோம்னு பேசிக்கிட்டே இருப்போம், அது ஒரு பக்கம் விடுங்க. சரிங்களா? இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இதுபோல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் சொல்ல வரது கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.